முழு நாட்டுக்கும் எதிரிகளாக இந்த அரசாங்கம் இந்த திருத்தத்தை வர்த்தமானி அறிவித்தல் செய்துள்ளது. இன்று இந்த திருத்தம் வர்த்தமானி செய்யப்பட்ட போதிலும் இன்று அனைத்து சுயாதீன நிறுவனங்கள், அமைப்புகள், சட்டத்தரணிகள் சங்கமாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், மத தலைவர்களாக இருக்கலாம், இவர்கள் அனைவரும் எதிர்த்த போதிலும் இந்த நீதித்துறையையும் தங்களுக்கு வேண்டியவாறு அரசியலாக்குவதே இந்த திருத்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ளது. பிணையிலிருந்து வந்தவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் அதிகமானவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், வழக்கு சரியான முறையிலே விசாரிக்கப்பட்டு நீதி வழங்குகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் சிறைக்கு செல்ல நேரிடும் என்ற உறுதி அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. இந்த போதைப் பொருள் வியாபாரத்திலே இந்த அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக இந்த ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் ஒவ்வொரு நாளும் வன்முறைகளை ஏற்படுத்தி குழப்பங்களை விளைவித்து அரசாங்கத்துக்கு எதிராக உள்நாட்டிலும் வெளிநாட்டுக்கும் ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த சிறையிலே அடைக்கப்பட்டிருக்க அதிகமானவர்கள் யார்? போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள், பாதாள உலக தாதாக்களை வழிநடத்தவர்கள் அல்லது தலைவர்கள் தான் அதிகமாக இந்த சிறைச்சாலைகளிலே இருக்கிறார்கள். எனவே இந்த தோல்வியடைந்த வெளியிருக்கின்ற எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தங்களுடைய சகாக்கள், ஏன்னா உள்ளுக்கு இருக்க எல்லா போதைப் பொருள் கும்பலும் இவங்களுடைய சகாக்கள், ஏன்னா இவங்க அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவங்க, அதிகமான கமிஷன் பெற்றவர்கள் இந்த அரசியல்வாதிகள், தேர்தலில் அதிகமாக அவர்களுக்கு நிதியை வழங்கி உதவி செய்தவர்கள் இந்த போதை கடத்தல் வியாபாரிகள். இன்று அவர்களை வைத்துக் கொண்டு சிறைச்சாலைகளில் வன்முறையை ஏற்படுத்தி அந்த வன்முறையின் ஊடாக இந்த அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை அல்லது ஒரு மக்கள் மத்தியிலே பிழையான எண்ணத்தை கொண்டு செல்வதற்கு இவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மக்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் சட்டங்களை நாங்கள் திருத்துகின்றோம். எங்களுக்கு தேவை மக்களை பாதுகாப்பது, ஊழல் செய்வதை பாதுகாப்பு தேவைகள் கிடையாது. இப்போது நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள ருவன்வெல்ல பகுதியில் கிராமங்களில் வாழும், நகரங்களில் வாழும் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இப்போது அந்த பக்கத்தில் உள்ள நகரமும் வெள்ளத்தில் மூழ்கியதல்லவா? பலருக்கு நிவாரணங்கள் கூட இன்னும் கிடைக்கவில்லை அல்லவா? இப்போது அந்த நீதிபதிகளின் வயது, அதாவது ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்பட்டமையால் உங்களின் வயிறு நிறைகின்றதா? உங்களின் பணப்பையில் பணம் நிரம்பியுள்ளதா? உங்களின் வருமான வழிகள் அதிகரிக்கின்றனவா? வறுமை ஒழிகின்றதா? வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கின்றதா? தொழிற்சாலைகள் உருவாகின்றனவா? பல்வேறு விவசாய பயிர்களை செய்கின்ற விவசாயிகள் செழிப்படைகின்றார்களா? அதில் ஒன்றுமே நடப்பதில்லை. இந்த ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதன் ஊடாக இந்த அரசாங்கம் எதிர்பார்த்த வளமான நாடு, அழகான வாழ்க்கை உருவாகப் போவதே இல்லை. நாம் வர்த்தமானி வெளியிடும் வரை சரியாக என்ன செய்கின்றோம் என்று யாருக்கும் தெரியாதல்லவா? தற்போது தெரியும். எனவே இந்த காலகட்டத்தில் இருப்பது அந்த தேவையான கருத்துக்களை தெரிவிப்பதே ஆகும். அதே போன்று ஒரு ஜனநாயக நாட்டில் பொதுமக்களுக்கு, எதிர்க்கட்சிக்கு, தொழிற்சங்கங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்க முடியும், எதிர்ப்புகளை தெரிவிக்க முடியும். அவ்வாறே ஒரு சட்டம் உருவாக்கப்படுகின்றது. எனவே நாம் மிகவும் நல்ல ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகமான அம்சத்திலேயே இருக்கின்றோம் என நினைக்கின்றேன். சட்டத்தரணிகள் சங்கம் இந்த அரசாங்கத்துடன் தனிப்பட்ட பகையை தீர்த்துக் கொள்ள பார்ப்பதில்லை அல்லவா? அவர்கள் ஒரு சுயாதீன தொழில் நிறுவனமாக தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார்கள். அதனை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதோ வேறு விடயம். ஆனால் அதை செய்வதற்கு உரிமை உள்ளது. மேலும் அவர்கள் அதை செய்ய வேண்டும் அல்லவா? எதிர்க்கட்சி இருப்பது பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கே ஆகும். தற்போதுள்ள எதிர்க்கட்சியின் சில செயற்பாடுகள் ஜனநாயக பண்புடையதாகவும் இல்லை, புத்திசாலித்தனமாகவும் இல்லை. அது வேறு விடயம். அதே போன்று இந்த காலகட்டத்தில் நல்லதொரு பொது கருத்து உருவானால் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றால் செய்ய முடியும். ஆனால் தற்போது பொதுமக்களின் கருத்து இந்த அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற இடத்திலேயே உள்ளது.